भागो 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 भागो। டெல்லியில் பயணிகளை ஏற்றி சென்ற மின்சார பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்த ரமேஷ்குமார் அனுப்பிக்கலாம். ரமேஷ்குமார், எப்படி இது தீப்பிடித்து இருந்தது? அந்த பேருந்தில் எவ்வளவு பேர் பயணம் செய்தார்கள்? தற்பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டு விட்டதா? முழு விவரங்கள். வணக்கம். டெல்லி ஜகத்புரி பகுதியில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த ஏசி பேருந்தானது திடீரென தீப்பிடித்து இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பேருந்து டிடிசி என்று சொல்லப்படக்கூடிய டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதாவது டெல்லி போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான இந்த பேருந்துகள் பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஜகத்புரி என்கிற பகுதியில் சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்தினுடைய பின்புறத்தில் இந்த தீ பற்றி இருக்கிறது. முதலில் இந்த பேருந்தில் தீ பற்றியது குறித்து பேருந்தினுடைய ஓட்டுநருக்கோ அல்லது நடத்துனருக்கோ எதுவுமே தெரியவில்லை. ஆனால் அந்த பேருந்துக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு நபர் தான் பேருந்தில் தீ பிடித்ததை பார்த்துவிட்டு உடனடியாக அந்த பேருந்தை வழிமறித்து இந்த பேருந்தில் தீ பிடித்திருக்கிறது என்று ஓட்டுநருக்கு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். உடனடியாக துரிதமாக செயல்பட்ட பேருந்து ஓட்டுநர் பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரையும் பத்திரமாக அவர்கள் கீழே இறக்கி இருக்கின்றனர். இதன் காரணமாக உரிய நேரத்தில் துரிதமாக செயல்பட்டு பயணிகள் அனைவரும் கீழே இறக்கப்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக இந்த தீ விபத்தில் எந்த பயணிகள் யாரும் காயமோ அல்லது உயிரிழப்போ எதுவும் ஏற்படவில்லை. அவர்கள் அனைவரும் பத்திரமாக உயிர் தப்பியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த பேருந்து முழுவதுமாக தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது. பொதுவாக கோடை காலங்களிலே இது போன்ற பேருந்துகளோ அல்லது வாகனங்களோ தீப்பிடித்து எரிகின்ற சம்பவங்களை நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். ஆனால் இன்று காலை முதலே தலைநகர் டெல்லியில் பரவலாக பல்வேறு இடங்களிலே மழை பெய்து வந்தது. மழை பெய்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் இந்த பேருந்து தீப்பிடித்து எரிந்திருப்பது பல்வேறு கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது. எதனால் இந்த பேருந்து தீப்பிட்டது என்பதற்கான காரணம் இன்னும் முழுமையாக தெரியவில்லை. விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். ஒருவேளை என்ஜினில் ஏற்பட்ட கோளாறு அல்லது அது வெடித்ததன் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. அதே சமயம் இதற்கு முன்பு இருந்த பழைய ரக பேருந்துகளில் இது போன்ற தீ விபத்து சம்பவங்கள் என்பது காணப்படவே இல்லை, மிகவும் அரிதாகவே காணப்பட்டது. ஆனால் தற்போது புழக்கத்தில் இருக்கின்ற நவீன ரக மாடல் பேருந்துகளில் தான் இத்தகைய தீ விபத்து சம்பவங்கள் அதிகம் நடைபெறுகிறது என்கிற விமர்சனங்களும் எழ துவங்கி இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த பேருந்து தீ விபத்தில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருப்பது ஆறுதல் அளிப்பதாக அமைந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.